ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா டிஎன் பேச்சு மேக்ஸ். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 10th எக்கனாமிக்ஸ் புக்ல பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1ல மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஜிடிபி பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த கிளாஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த யூனிட்ல ஜிடிபி பத்தின முழு தகவல், அதாவது பேசிக்ல இருந்து அதை பத்தின அந்த வளர்ச்சி பத்தின முழு தகவல் இந்த கிளாஸ்ல ஃபுல்லாவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க தெளிவா பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை பத்தின புரிதல் எல்லாமே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ஜிடிபி பத்தி மட்டும் கிடையாது, ஜிஎன்பினா என்ன, என்டிபினா என்ன, என்என்பினா என்ன, இது போக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. பிசிஐ, பிஐ, டிஐ, ஹெச், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிஎன்ஹெச், பிபிபி, ஹெச்டிஐ, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியும். ரொம்ப ஒரு மாதிரி குழப்பற மாதிரி கொடுத்திருப்பாங்க, பட் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றும் என்ன அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதோட கான்செப்ட் இதெல்லாம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிளா இந்த யூனிட்டை நம்ம முடிச்சிடலாம். பட் ரொம்ப குழப்பற மாதிரி புக்ல நிறைய கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் ரொம்ப ஈஸியா சொல்லித்தரேன், தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட்ல நோட் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜிடிபி அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்திடலாம். ஜிடிபி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுல ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல உற்பத்தி செய்யறாங்க இல்லையா, பண்டங்கள், அதுக்கப்புறம் பண்டங்கள் கூட பாத்தீங்கன்னா இறுதி நிலை பண்டங்கள், பணிகள், இது ரெண்டோட உற்பத்தி செய்யறாங்க இல்லையா, அந்த ரெண்டோட சந்தையோட மதிப்பு தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, சந்தையோட மொத்த மதிப்பை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜிடிபி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லலாம். இப்ப பண்டங்கள்னா என்ன, பணிகள்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஆல்ரெடி நம்ம பேசிக் கிளாஸ்ல நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ அதாவது இந்திய பொருளாதாரம்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது நம்ம அதை பத்தி பார்த்தாச்சு. இங்க சும்மா ஓரலா பாத்திரலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்ப நம்ம ஒரு காஃபி ஷாப் போறோம்னு வச்சுக்கோங்களேன். காஃபி ஷாப் போறோம், இல்ல பேக்கரியே போறோம், எந்த ஒரு ஷாப் போனாலுமே சரி, ஒரு டீ நான் ஆர்டர் பண்றேன் அப்படின்னா, டீ ஆர்டர் பண்ணும்போது டீ அவங்க டெலிவரி பண்றாங்க. ஓகேவா? ஸோ டீ ஆர்டர் பண்றேன், அவங்க டெலிவரி பண்றாங்க. டீ பாத்தீங்க அப்படின்னா அதை ப்ரிப்பேர் பண்ற இடம் வேற இடமா இருக்கும், அதை கொண்டு கொடுக்கிறவரு வேறவரா இருப்பாரு இல்லையா? சோ அவங்க அதை சமைச்சு கொடுக்கறவங்க வேற, அதை எடுத்துட்டு வர்றவங்க வேற, அந்த டீ மேக் பண்றது ஒண்ணு. நான் எதை பார்ப்பேன், டீ ஆர்டர் சொல்லிட்டு நான் பே பண்ணிட்டு, இல்லைன்னா டீயை குடிச்சிட்டு நான் பே பண்ணுவேன். அப்ப நான் தொடக்கூடியது அந்த டீ கிளாஸ் மட்டும்தான். கரெக்டா? டீயை மட்டும் நான் பார்ப்பேன், நான் தொடுவேன். ஆனா அந்த டீ எப்படி மேக் பண்ணாங்க அப்படிங்கறத நான் பார்க்க முடியாது, அதாவது எடுத்துட்டு வந்தவங்களையும் இது பண்ண முடியாது இல்லையா? சோ அந்த மாதிரி நான் தொட்டு உணரக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பண்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். நான் தொட்டு உணர முடியாத ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா பணிகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த டீயை மேக் பண்ணவரு, அதை டெலிவரி பண்ணவரு, ஓகேவா? சோ அவங்க எல்லாமே பணிகள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு நம்ம காசு தரோம் தான். ஓகேவா? இருந்தாலுமே ஏன்னா அவங்க நம்ம டீக்கு கொடுக்குற காசு எல்லாமே ஷேர் ஆகி அவங்களுக்கும் தான் போகும். இருந்தாலுமே தொட்டு உணரக்கூடியது அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு பண்டங்கள் அப்படின்னும், தொட்டு உணர முடியாதத அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை பணிகள் அப்படின்னும் சொல்றோம். ஓகேவா? சோ அப்ப அதே மாதிரி இப்ப டீ வருது அப்படின்னா அந்த டீ தான் ஃபைனல். அந்த டீக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பால் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி டீ தூள் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுகர் யூஸ் பண்ணுவாங்க. சோ தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. தண்ணி நம்ம பே பண்றது இல்ல, அதாவது அதுக்கான தண்ணி பே பண்றது இல்ல அப்படிங்கறதால அது இந்த இடத்துல சேர்க்க வேணாம். ஓகேவா? சோ பால், டீ தூள், சுகர், இந்த மூணையும் நம்ம அதுல போட்டு டீயை மேக் பண்ணி கொண்டு வரோம் இல்லையா, இந்த மூணும் தனித்தனியா இருக்கும்போது அது இடைநிலை பண்டங்கள். ஓகேவா? சோ இதை ஒன்னா சேர்ந்து கலந்து அது டீயா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், இறுதி நிலை பண்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டீயா வர்றதுதான் இறுதி நிலை பண்டங்கள். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பால், டீ தூள், சுகர் எல்லாமே இடைநிலை பண்டங்கள். எப்பயுமே ஜிடிபில இறுதி நிலை பண்டங்களை தான் அந்த கணக்குல எடுத்துக்குவாங்க. ஓகேவா? இடைநிலை பண்டங்களை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சுகரை நான் சுகரை தனியா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, கணக்குல எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, டீல சேர்த்தும் போது மறுபடியும் நான் கணக்குல எடுத்துக்குவேன் இல்லையா? இப்ப டீ 10 ரூபா
அப்படின்னா சுகருக்காக அந்த பால், டீ தூள், சுகரு, அதுக்கப்புறம் அதை மேக் பண்றது எல்லாத்துக்கும் சேர்த்து அதோட ப்ராஃபிட் எல்லாம் சேர்த்துதான் அந்த 10 ரூபா அப்படிங்கிற அந்த அமௌண்ட்டை போடுவாங்க இல்லையா? சோ வெறுமனே டீக்கு 10 ரூபா அப்படின்னு காமனா வைக்க மாட்டாங்க. அந்த பாலுக்கு எவ்வளவு, டீ தூளுக்கு எவ்வளவு, சுகருக்கு எவ்வளவு, அதை மேக் பண்ற அவங்களுக்கு எவ்வளவு, அதுக்கப்புறம் அதோட லாபம் எவ்வளவு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பிரிச்சு பிரிச்சு தான் ஒட்டுக்கா சேர்த்துதான் என்ன பண்ணுவாங்க, அதோட டீயோட அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. டீக்குன்னு கிடையாது, எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே அந்த மாதிரிதான் இல்லையா? அப்ப சுகரோட அமௌண்ட்டும் இந்த 10 ரூபால இன்க்ளூட் ஆயிடும். கரெக்டா? சோ அப்ப தனியா மறுபடியும் இதுக்கு இன்க்ளூட் பண்ணி மறுபடியும் இதுக்கு இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும், 2 டைம் வர்ற மாதிரி ஆயிரும். அப்ப என்ன ஆயிரும், டூப்ளிகேட்டா மறுபடியும் இன்னொரு டைம் அந்த சுகரோட வேல்யூவை ஆட் பண்ற மாதிரி வந்துடும். சோ சுகருக்கு மட்டும் கிடையாது, இதே மாதிரி இடைநிலை பண்டங்கள் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்றாங்களோ அந்தந்த இடத்துல எல்லாமே இடைநிலை பண்டங்களை வந்து ஜிடிபில சேர்த்தாங்க அப்படின்னா இறுதிநிலை பண்டங்கள்லயும் மறுபடியும் அது ஆட் ஆயிடும். ஓகேவா? அப்ப நமக்கு தெரியாமலே அது ஆட் ஆயிரும். அப்ப என்ன ஆகும், அதுல ஒரு டைம் ஆட் ஆகும், இதுல ஒரு டைம் ஆட் ஆகும், அப்ப 2 டைம் ஆட் ஆகும். சோ இந்த மாதிரி ஆட் ஆக கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இறுதிநிலை பண்டங்களை மட்டும்தான் எடுத்துக்குவாங்க கணக்குல ஜிடிபியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? சோ இது எல்லாமே ஜிடிபியை பொறுத்த விஷயங்கள். ஓகேவா? சோ இதெல்லாம் தான் இன்ஃபர்மேஷனா கொடுத்திருப்பாங்க. சோ நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். பாருங்க, இப்ப ஜிடிபி அப்படின்னா பாருங்க, இந்த ஜிடிபி ஓகேவா? சோ இந்த இடத்துல இததான் கொடுத்திருப்பாங்க. ஹோட்டல்ல சர்வர் வந்து டீ வந்து இது பண்ணுவாரு. சோ இந்த ஃபுல்லாவே இந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஓகேவா? அதனால நீங்க சும்மா ஓரலா படிச்சுக்கிட்டா போதும். சோ இததான் நம்ம என்ன சொல்றோம், ஜிடிபி அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு ஹோட்டல்ல சொன்ன மாதிரி ஒரு வருஷம் முழுவதும் ஒரு நாட்டுல நடக்கக்கூடியது ஒரு குறிப்பிட்ட காலம். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு நாட்டுல உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து பண்டம் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பே மொத்த உள்நாட்டு மதிப்பு. அனைத்து இறுதி நிலை பண்டங்கள். ஓகேவா? இறுதி நிலை பண்டங்கள். இததான் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றோம், ஜிடிபி அப்படின்னு சொல்றோம். இந்த ஜிடிபிக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதியிருப்பாங்க, இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிடிபி அப்படின்னா சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னு சொல்றாங்க. சினா நுகர்வோர், ஐனா முதலீட்டாளர், ஜினா அரசு செலவுகள், எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி. அதாவது சினா கன்சியூமர் குட்ஸ், ஐனா இன்வெஸ்ட்மெண்ட், ஜினா கவர்மெண்ட் பர்ச்சேஸ், எக்ஸ்னா எக்ஸ்போர்ட், எம்னா இம்போர்ட் அந்த மாதிரி வரும். ஓகேவா? சோ இந்த மாதிரி வரையறை அப்படிங்கிறது ஜிடிபிக்கு இருக்கு. ஜிடிபி ஒண்ணு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு அடுத்தடுத்து போகும். அப்ப நீங்க அதை என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? பண்டங்கள் பணிகள் நீங்க ஜிடிபில சேர்க்கும் போது கண்டிப்பா அது என்னதான் இருக்கும், இறுதி நிலை பண்டங்களை தான் சேர்த்தணும், இடைநிலை பண்டங்களை சேர்த்தக்கூடாது. இடைநிலை பண்டங்கள் அப்படிங்கிறது என்ன, அதை வச்சு நம்ம இன்னொரு பொருளை உருவாக்குறோம் அப்படிங்கும் போது அது வந்து இடைநிலை பண்டங்கள். அதுதான். ஓகேவா? இந்த இடத்துல அங்காடி மதிப்புன்னு நான் சொல்லும் போது சந்தை மதிப்புன்னு ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? சோ சந்தையா இருந்தாலும் சரி அங்காடியா இருந்தாலும் சரி அந்த இடத்துல விற்கக்கூடிய அந்த பொருளோட மதிப்பை தான் குறிக்குது. ஓகேவா? சோ சந்தைன்னு சொன்னாலும் அங்காடின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு நாட்டுல உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகளோட சந்தை மதிப்பு தான் பாத்தீங்க அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? தெளிவா புரிஞ்சதுங்களா? இது எல்லாமே பாயிண்டா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இப்போ பண்டங்கள் பணிகள் பார்த்துட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, தொட்டு உணரக்கூடியது தொடக்கூடியது பண்டங்கள், தொட்டு உணர முடியாதது பணிகள். அங்காடியோட விற்கக்கூடிய விலைதான் பாத்தீங்க அப்படின்னா அங்காடி மதிப்பு. இறுதிநிலை பண்டங்கள் பணிகள் அப்படின்னா பாருங்க, நுகர்வுக்காக பயன்பாட்டுக்காக உள்ள பண்டங்கள் பணிகளை தான் சொல்லுது. ஓகேவா? அதாவது நம்ம வாங்கறதுக்காக வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் இறுதிநிலை பண்டங்கள் பணிகள் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அதை வந்து நம்ம இன்னொன்னுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இடைநிலை பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்படி சொல்றது யாரு, டைலர் கோவன் மற்றும் அலெக்ஸ் டாபர் ராக் அப்படிங்கிறவங்க தான் சொல்றாங்க. ரெண்டு பேருமே பொருளியல் வல்லுநர்கள். ஓகேவா? அடுத்து இப்ப இறுதிநிலை பண்டங்கள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சேர்ப்பாங்க. ஓகேவா? இடைநிலை பண்டங்களை நம்ம இந்த இடத்துல சேர்க்க மாட்டோம். ஏன் அப்படி சேர்க்க மாட்டோம் அப்படின்னா அது என்ன ஆயிடும், டூப்ளிகேட் ஆயிரும். இருமுறை கணக்கிடுதல் உங்களுக்கு வந்துரும். 2 டைம் கால்குலேட் பண்ணிடுவோம். அந்த இடைநிலையிலையும் நம்ம சேர்த்திடுவோம், இறுதி நிலையில அதுவே கால்குலேட் ஆகி வந்துடும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் அந்த அங்காடியில விற்கும் போது ஒவ்வொன்னோட பிரைஸையும் ஆட் பண்ணி தான் அவங்களோட அந்த கூட்ஸை விற்பாங்க. அப்படிங்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிரும். அப்ப என்ன ஆயிரும், உங்களுக்கு 2 முறை கணக்கு
கணக்கிடுதல் நடந்துரும். அதனால கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க, இடைநிலை பொருள்களுக்கு உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சேர்க்க மாட்டாங்க, இறுதி நிலை தான் சேர்ப்பாங்க. ஓகேவா? இததான் இங்க கொடுத்துருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா ₹10 ₹2 சொல்லிட்டு அதுதான் இங்க இருக்கும். சோ அடுத்து இத என்ன சொல்றாங்க, இருமுறை கணக்கிடுதல் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி 2 டைம் இடைநிலை இறுதிநிலை 2 வந்துச்சு, 2 டைம் கணக்கிடுறாங்க அப்படின்னா அதை வந்து இருமுறை கணக்கிடுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதனால இடைநிலை பண்டங்களை இதுல ஜிடிபில சேர்க்க மாட்டாங்க. இது வந்து ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அடுத்து நாட்டு வருமானம். நாட்டு வருமானம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஜிடிபி இருக்கு இல்லையா, ஜிடிபி கூட எக்ஸ்ட்ராவா NIFA சேர்த்துவாங்க. இது என்ன NIFA அப்படின்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட், அதாவது வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம். அதையும் இது கூட சேர்த்திட்டோம் அப்படின்னா அததான் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பாத்தீங்க அப்படின்னா சரி, அததான் மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அததான் GNP அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நாட்டு வருமானம். சோ ஓகே, கரெக்டா? சோ இதை நான் ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். பாருங்க, நாட்டு வருமானம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நாட்டுல ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகளோட மொத்த மதிப்பு. ஓகேவா? சோ இந்த இடத்துல அதோட சந்தை மதிப்பு தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்னது உங்களுக்கு ஜிடிபி. இந்த இடத்துல ஒரு நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யப்பட்ட அதுக்கப்புறம் பணிகளோட மொத்த மதிப்பு அப்படின்னு சொல்றோம். இத வந்து 2 வேற பேர் இருக்கு. வெறும் நாட்டு வருமானம்னு சொன்னாலும் சரி, மொத்த நாட்டு உற்பத்தின்னு சொன்னாலும் சரி, இல்ல நாட்டு வருமான ஈவுன்னு சொன்னாலும் சரி, எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? சோ வேறு வேறு பெயர்கள் பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. அல்லதுன்னு போட்டாலும் சரி, இல்ல ஒரு ஸ்லாஷ் போட்டு எழுதினாலும் சரி. நாட்டு வருமானம் அல்லது மொத்த நாட்டு உற்பத்தி அல்லது நாட்டு வருமான ஈவு, GNP அப்படின்னு சொல்லலாம். கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இத ரொம்ப சிம்பிளா நீங்க இப்படி சொல்லலாம், ஜிடிபி கூட எக்ஸ்ட்ராவா அந்த வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்படக்கூடிய அந்த வருமானத்தையும் சேர்த்தா வந்துடும். ஓகேவா? மொத்த நாட்டு உற்பத்தி என்பது அந்த நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மதிப்பை குறிக்கும். வெளிநாட்டு முதலீடு மூலம் ஈட்டிய லாபமும் இதில் அடங்கும். பாருங்க, GNP அப்படின்னா இந்த இதை நம்ம ஜிடிபிலே பார்த்தோம் இல்லையா, எக்ஸ்ட்ராவா என்ன பண்றோம், இந்த NIFA அப்படிங்கறத மட்டும் சேர்த்துறோம். இந்த NIFA அப்படின்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட், வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம். மீதி எல்லாமே அதுவே தான். ஓகேவா? சோ அப்ப GNP அப்படின்னா GDP பிளஸ் NIFA, வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம். அதாவது வெளிநாட்டுல இருந்து ஈட்டப்பட்ட வருமானத்தையும் சேர்த்தணும் அப்படின்னா அதுதான் GNP. ஓகேவா? ஜிடிபினா அந்த நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களோட இறுதிநிலை பொருட்களோட சந்தை மதிப்பு. ஓகேவா? இந்த இடத்துல அது கூட வெளிநாட்டுல இருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானத்தையும் சேர்த்தணும்னா அதுதான் GNP. ஓகேவா? புரியுதுங்களா? ஓகே. இப்ப அடுத்து இது நம்ம பார்த்தாச்சு, மொத்த உள்நாட்டு உற்பத்தினா அதேதான். அடுத்து நிகர நாட்டு உற்பத்தி, NNP அப்படின்னா ரொம்ப சிம்பிள். GNP இருக்கு இல்லையா, அதுல இருந்து தேய்மானத்தை கழிச்சிட்டீங்க அப்படின்னா அதுதான் NNP. ஓகேவா? GNPல இருந்து, GNPனா என்ன, இந்த முன்னாடி பார்த்தோமே மொத்த நாட்டு உற்பத்தி. ஓகேவா? மொத்த உள்நாட்டுனா ஜிடிபி, மொத்த நாட்டுனா GNP. அப்ப GNPல இருந்து தேய்மானத்தை கழிச்சிட்டீங்கன்னா NNP. பாருங்க, மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பண மதிப்பு நிகர நாட்டு உற்பத்தி ஆகும். ஓகேவா? சோ பாருங்க, நிகர NNP அப்படிங்கிறது GNPல இருந்து தேய்மானத்தை கழிச்சிட்டீங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி NDPனா GDPல இருந்து தேய்மானத்தை கழிச்சிட்டீங்க அப்படின்னா அதுதான் NDP. ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நிகர உள்நாட்டு உற்பத்தி என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் ஒரு பகுதியாகும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழித்து பின் கிடைப்பது நிகர உள்நாட்டு உற்பத்தி ஆகும். ஓகேவா? சோ தேய்மானத்தை கழிச்சிட்டீங்கன்னா நிகர அப்படிங்கிறது சேர்ந்துரும். ஓகேவா? நார்மலா மொத்த உள்நாட்டு உற்பத்தி மொத்த நாட்டு உற்பத்தி, தேய்மானத்தை கழிச்சிட்டீங்கன்னா நிகர நாட்டு உற்பத்தி நிகர உள்நாட்டு உற்பத்தி. ஓகேவா? சோ அங்க GDPன்னு வரும், இங்க NDPன்னு வரும். அங்க GNPன்னு வரும், இங்க NNPன்னு வரும். ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம், எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து தலா வருமானம், PCI.
ஸோ இப்போ இதுக்கு நான் இங்கிலீஷ்லயும் சொல்லிடுறேன். என்என்பி அப்படின்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுவே என்டிபி அப்படின்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பிசிஐ அப்படின்னா பர் கேபிட்டல் இன்கம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ தலா வருமானம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதுதான் நாட்டு வருமானம் இருக்கு இல்லையா, அதோ அந்த நாட்டு மக்கள் தொகையால. ஓகேவா? ஸோ ஒரு வருஷத்துக்கு உண்டானதுதான் இல்லையா நாட்டு வருமானம் அப்படின்னா, ஒரு வருஷத்துல அந்த நாட்டுல உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களோட மதிப்பு இல்லையா? ஸோ பண்டங்கள் பணிகளோட மதிப்பு பிளஸ் வெளிநாட்டுல ஈட்டப்பட்ட அந்த வருமானத்தோட மதிப்பையும் சேர்த்துனா நாட்டு வருமானம் இல்லையா? அந்த வருஷத்துல எத்தனை பேர் மக்கள் தொகை இருக்காங்களோ அதால டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் தலா வருமானம். ஓகேவா? சோ இப்ப 2025 நான் கணக்கு எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 40 கோடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? சோ 40 கோடி வருது அப்படின்னா அந்த 40 கோடிய 2025 எத்தனை மக்கள் தொகை இருக்காங்களோ அந்த மக்கள் தொகையால இந்த இடத்துல டிவைட் பண்ணணும். அந்த மாதிரி டிவைட் பண்ணி வரக்கூடியதுதான் தலா வருமானம். தலா வருமானம்னா ஒரு பர்சனோட வருமானம். ஓகேவா? அப்ப தலா வருமானம் என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வகுப்பதன் மூலம் தலா வருமானம் பெறப்படுகிறது. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்க, 1867-68 முதலாக தாதாபாய் நவ்ரோஜி வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற தனது புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியுள்ளார். அப்ப தனிநபர் வருமானத்தை பத்தி ஃபர்ஸ்ட் யார் சொன்னா அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் சொன்னாரு. எதுல சொன்னாரு, எந்த வருஷம் சொன்னாருன்னு கேட்டா இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். அடுத்து தனிப்பட்ட வருமானம். தனிப்பட்ட வருமானம் பிஐ அப்படின்னா பர்சனல் இன்கம். இது ரொம்ப சிம்பிள். பர்சனல் இன்கம் அப்படின்னா எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அதுதான். ஓகேவா? அதாவது வரி கட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அவ்வளவுதான். ஓகேவா? சோ நேர்முக வரி விதிப்பிற்கு முன் தனிநபர்கள் மற்றும் ஒரு நாட்டின் குடும்பங்களின் மூலம் அனைத்து ஆதாரங்களிலிருந்து பெறப்படுகின்ற மொத்த பண வருமானத்தை தனிப்பட்ட வருமானம் எனலாம். அப்ப நேர்முக வரி விதிப்பிற்கு முன்னாடி அதுதான் தனிப்பட்ட வருமானம். இதுவே வரி விதிப்பிற்கு அப்புறம், வரி கட்டினதுக்கு அப்புறம் இருக்குது இல்லையா, அந்ததான் பாத்தீங்க அப்படின்னா செலவிட தகுதியான வருமானம். ஏன்னா வரி கட்டணும் அப்படின்னா அது கட்டிதான் ஆகணும். அதை என்னால செலவு பண்ண முடியாது. அப்ப மீதி இருக்கிறது தான் நான் என்ன பண்ணுவேன், செலவு பண்ணுவேன். அப்ப அததான் என்ன சொல்றாங்க, செலவிட தகுதியான வருமானம் டிஐ அப்படின்னு சொல்றாங்க. டிஐ அப்படின்னா டிஸ்போசபிள் இன்கம். ஓகேவா? அது பாருங்க, தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களின் உண்மையான வருமானத்தில் நுகர்வுக்கு செலவிடப்படுகின்ற வருமானத்தை செலவிட தகுதியான வருமானம் என்கிறோம். என்ன சொல்றோம் அப்படின்னா டிபிஐ அப்படிங்கிறது தனிப்பட்ட வருமானம் மைனஸ் நேர்முக வரி. அப்ப தனிப்பட்ட வருமானத்தை நேர்முக வரி, தனிப்பட்ட வருமானம் இருக்கு இல்லையா, இங்க பிஐ இருக்கு இல்லையா, இதுல இருந்து நேர்முக வரியை கழிச்சுட்டேன்னா அதுதான் அதுதான் டிபிஐ, அதாவது செலவிட தகுந்த வருமானம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இதுவே நுகர்வு முறையில டிஐ அப்படிங்கிறது நுகர்வு செலவையும் சேமிப்பையும் கூட்டி வர்றது தெரியும். அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அப்படிங்கிறது நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டது. இப்போ இந்தியாவோட ஜிடிபி அப்படின்னா இந்தியாவுல உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்களை தான் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். வேற ஒரு நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்டதை நம்ம இங்க நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது. அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? எந்த ஒரு நாட்டோட ஜிடிபி நம்ம எடுக்கிறோமோ அந்த நாட்டோட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எவ்வளவு உற்பத்தி செய்யறாங்களோ அந்த அளவை தான் எடுத்துக்கணுமே தவிர வேற நாட்டோடது எடுத்துக்க கூடாது. அதுதான் சொல்லியிருப்பாங்க நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டது அப்படிங்கிற அந்த இதுல அததான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து ஒரு காலகட்டத்தில் உற்பத்தி செய்யப்பட்டது. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்டதுன்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல உற்பத்தி செய்யப்பட்டதை மட்டும்தான் கணக்குல எடுத்துக்குவாங்க. அதுக்கு முன்னாடி உற்பத்தி செஞ்சதா அதுல சேர்த்துக்க மாட்டாங்க. ஓகேவா? அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அடுத்து 1934 ஆண்டு சைமன் குஸ்னட் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது. அப்ப ஜிடிபியோட நவீன கருத்து முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது, எந்த ஆண்டு, இது எல்லாமே கேள்வியான கேள்விகள். ஓகேவா? சோ கேள்வியா கேட்கலாம், இல்லைன்னா எப்படி கேட்கலாம், கூற்று காரணமா கேட்கலாம். ஓகேவா?
அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் கணக்கீட்டு முறைகள் எந்த மாதிரி எல்லாம் கணக்கிடலாம், ஓகேவா? செலவின முறை. இந்த செலவின முறை அப்படிங்கிறது பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்த அனைத்து இறுதிநிலை பண்டங்களுக்கு மேற்கொள்ளும் செலவுகளின் கூட்டுத்தொகை. அப்ப இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ ஜிடிபி அப்படின்னாலே C+I+G+X-M அப்படிங்கறது தான் பார்த்தோம். அப்ப செலவுகளோட கூட்டுத்தொகை அந்த இறுதிநிலை பண்டங்களுக்கு செய்யறதுக்கான நம்ம ஒரு செலவு செய்வோம் இல்லையா? அதோட ஏன்னா இப்போ ஒரு பொருளே செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் சொன்னேன் இல்லையா? டீ உற்பத்தி பண்றதுக்கு என்னென்ன சொன்னேன்? பாலு, டீ தூளு, அதுக்கப்புறம் சர்க்கரை, இது எல்லாமே வாங்குவாங்க இல்லையா? அந்த வாங்குறது அப்படிங்கிறது ஒரு செலவு தான் இல்லையா? சோ இப்போ பல்கா ஒரு இடத்துல இருந்து ஹோல்சேல்ல வாங்குவாங்க. அப்ப அது ஒரு செலவு. அப்ப அந்த பண்டங்கள் உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு செலவு பண்ணிருப்பாங்க. அந்த செலவுக்கு அந்த செலவையும் என்ன பண்ணுவாங்க? அந்த இதுலயே ஜாயின் பண்ணிக்குவாங்க. கரெக்ட் தானே? ஏன்னா இப்ப நம்ம வந்து அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து தான் ஜாயின் பண்ணி தான் டீயோட விலையை 10 ரூபான்னு விற்பாங்க. கரெக்டா? அப்போ அந்த செலவுகளோட கூட்டுத்தொகையும் என்ன ஆயிரும்? இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வந்துரும். அடுத்து வருமான முறை. வருமான முறை இது பணிகள்ல வந்துரும். ஓகேவா? சோ ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க. ஒரு ஆண்கள், பெண்கள் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களோட வருமானத்தையும் என்ன பண்ணிருவோம்? இந்த இடத்துல ஜாயின் பண்ணிருவோம். அப்ப என்ன ஆகும்? அவங்களோட வருமானம் அப்படிங்கிறது பணிகள் அந்த இதுல வந்துரும் இல்லையா? சோ அப்ப கூலி, வாரம், வட்டி, லாபம் இது எல்லாமே சேர்ந்து வருமான முறையும் என்ன பண்ணிருவோம்? நம்ம அதுல கால்குலேட் பண்ணிருவோம். அடுத்து மதிப்பு கூட்டு முறை. மதிப்பு கூட்டு முறை அப்படின்னா என்ன அப்படின்னா, இடைநிலை பண்டங்கள் இருக்கு இல்லையா? இடைநிலை பண்டம் எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இறுதிநிலை பண்டங்கள் கிடைக்கும். அததான் மதிப்பு கூட்டு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இடைநிலை பண்டங்கள் டீ தூள், பால், சர்க்கரை இது எல்லாத்தையும் சேர்த்தாதான் தேநீர் கிடைக்குது, டீ கிடைக்குது. அப்ப இந்த மாதிரி இடைநிலை பண்டங்கள் எல்லாமே கூட்டி மதிப்பு கூட்டு முறை கூட்டி இத கிடைக்குது. அப்ப இடைநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பு அப்படிங்கிறது இறுதிநிலை பண்டத்தோட மொத்த மதிப்பா கிடைக்குது. அப்ப இதையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அந்த இதுல ஜிடிபில ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாமே அதோட கணக்கீட்டு முறை. அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட முக்கியத்துவம். இந்த ஜிடிபியோட முக்கியத்துவம் என்னென்ன? பொருளாதார வளர்ச்சி பற்றிய ஒரு ஆய்வு வந்து என்ன பண்ணுது? இதனால அறிஞ்சுக்க முடியுது. ஓகேவா? சோ ஏன்னா எந்த அளவுக்கு அந்த பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடையுது, எந்த அளவுக்கு சந்தையில வந்து இவ்வளவு பொருட்கள் வந்து உற்பத்தி ஆகுது, இவ்வளவு பொருட்கள் விற்கப்படுது அப்படிங்கிறது அந்த இது தெரியும் இல்லையா? சோ அப்ப அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அறிஞ்சுக்கலாம். அதோட பொருளாதார வளர்ச்சியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பணவீக்கம் மற்றும் பண வாட்டத்தின் சிக்கல்கள் பற்றி அறிய உதவுகிறது. ஒரு பொருளோட விலை வந்து அதிகரிக்குதா, கம்மியாகுதா? சோ இந்த பொருள் வந்து வருட வருடம் எவ்வளவு அதிகரிக்குது, கம்மியாகுது, இத பத்தின சிக்கல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். உலகின் வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பீடு செய்வதற்கு பயன்படுகிறது. சோ உலகுல வந்து வளர்ந்த நாடுகளுக்கும் ஜிடிபி இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு வந்து அவங்க வந்து ஜிடிபி எவ்வளவு வருது, நமக்கு எவ்வளவு வருது, சோ நம்ம எவ்வளவு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒப்பீடு எல்லாமே நம்ம இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்கும் திறனை மதிப்பீடு செய்வதற்கு உதவுகிறது. சோ வாங்கும் திறன் வந்து அதிகரிச்சதுனாதான் என்ன ஆகும்? அப்ப சந்தையில அந்த அந்த பொருட்கள் வந்து உற்பத்தி ஆயிட்டே இருக்கும். அப்ப வாங்கும் திறன் அதிகரிச்சதுன்னா அதிகமான உற்பத்தி கிடைக்கும். அப்ப அதிகமான பொருட்கள் உற்பத்தி ஆகும். அப்ப இறுதிநிலை பண்டங்கள் அதிகமா வரும். இப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு அதோட மதிப்பு ஜிடிபியோட அளவு அதிகரிக்கும். அப்ப வாங்கும் திறனோட மதிப்பீடு செய்வதற்கு இது வந்து உதவுது. ஓகேவா? அடுத்து பொதுத்துறை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள பயன்படுகிறது. அப்ப பொதுத்துறை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது பயன்படுது. பொருளாதார திட்டமிட வழிகாட்டியாகவும் இது பயன்படுகிறது. சோ இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? என்ன மாதிரி ஜிடிபியை வந்து பெருக்கலாம், எப்படி வந்து நம்ம இந்த பொருளாதாரத்தை பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றத்தை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற அந்த திட்ட வழிகாட்டிக்கு இது பயன்படுது. அப்ப இத்தனை விஷயங்கள்ல இந்த ஜிடிபி அப்படிங்கிறது முக்கியத்துவமா இருக்கு. ஓகேவா? இதுல குறைபாடுகளும் இருக்கு இல்லையா? சோ எதுவா இருந்தாலுமே கண்டிப்பா பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னா நெகட்டிவும் இருக்கு இல்லையா? அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட குறைபாடுகள் என்னென்ன? ஜிடிபியில பல முக்கிய பண்டங்கள் மற்றும் பணிகள் சேர்க்கப்படுவதில்லை. என்னென்ன பணிகள் சேர்க்கப்படுவதில்லை அப்படின்னா, இப்போ அம்மா வந்து குழந்தைங்க மேல காட்டக்கூடிய அந்த அன்பாகட்டும், அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த பணிகள் ஆகட்டும், அதுக்கு எல்லாமே அது வந்து என்ன சொல்றது? அது வந்து கணக்கிட முடியாததுதான் இல்லையா? அது எல்லாமே இந்த ஜிடிபியில சேர்த்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி இயற்கையில கிடைக்கக்கூடிய அந்த காற்று இது எல்லாமே என்ன பண்ண மாட்டாங்க?
இதுல சேர்த்திக்க மாட்டாங்க. ஆரோக்கியமான வாழ்வு இதெல்லாமே இந்த ஜிடிபில சேர்த்திக்க மாட்டாங்க. ஃபுல் என்னதான் இது? ஸோ சந்தை மதிப்புல இந்த இதுக்கு எல்லாமே விலை மதிப்பு கிடையாது. அதனால அது ஒரு டிராபேக். அடுத்து அது எல்லாமே இது ஒரு குறை. அடுத்து ஜிடிபி அளவை மட்டும் அளவிடுகிறது, தரத்தை அல்ல. ஸோ ஜிடிபி அளவை தான் அளவிடுது. எவ்வளவு இது உற்பத்தி பண்றாங்க, எவ்வளவு விலைக்கு விற்கிறாங்க, இதைதான் இது பண்ணுதே தவிர தரத்தை அளவிடல அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளா ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 1970ல பந்து முனை பேனா இருக்கு இல்லையா, நம்ம இப்ப எக்ஸாமுக்குள்ள நான் யூஸ் பண்றோம் இல்லையா, ஸோ அந்த பேனாக்கள் பயன்படுத்துறதுக்கு பள்ளிகள், ஸ்கூல்லயும் பேங்க்லயும் பயன்படுத்துறதுக்கு அனுமதி இல்லையா. ஏன்னா இந்தியாவில் தயாரிக்கிற அந்த பொருட்கள் தரமற்றதா இருந்தது. அதுக்கப்புறம் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தரம் மேம்பட்டு இருந்ததால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுல உற்பத்தி உற்பத்தி அதிகரிச்சு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்களா. ஸோ இந்த மாதிரி இதோட தரத்தை நம்ம இது பண்றது கிடையாது. அதோட அளவை தான் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர, ஜிடிபி அளவை தான் எடுத்துக்குதே தவிர தரத்தை எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிற அந்த குறைபாடு இருக்கு. அடுத்து ஜிடிபியில் நாட்டு வருமான பகிர்ந்தளிப்பு பற்றி கூறவில்லை. ஸோ நாட்டு மொத்த வருமானம் இருக்கு இல்லையா, அது சமமற்ற முறையில பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஸோ இதனால ஒரு சில சதவீத மக்கள் மட்டுமே பயனடைகிறாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த பயன் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை. அடுத்து ஜிடிபி மக்கள் வாழும் வாழ்க்கை முறையை பற்றி கூறவில்லை. ஸோ ஜிடிபியில ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மக்களோட வாழ்க்கை முறை பத்தி சொல்லல. மிகவும் குறைந்த சுகாதார நிலை, மக்கள் ஜனநாயகமற்ற அரசியலமைப்பு, தற்கொலை விகிதம் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளாமல் எதை மட்டும் எடுத்துக்கிறது? தனிநபர் வருமானத்தை மட்டும் கைகோர்த்து செல்கிறது. அப்ப வருமானத்தை மட்டும்தான், அதாவது பணத்தை மட்டும்தான் இது ஃபுல்லா எடுத்துக்குதே தவிர மக்களோட வாழ்க்கை முறையை பத்தி இது சொல்லல அப்படின்னு சொல்லுது. இது எல்லாமே ஜிடிபி இருக்குல்லையா, அதோட குறைபாடுகள். அடுத்து ஜிடிபியின் மதிப்பீடு. புள்ளியியல் துறை அமைச்சரவையின் கீழே உள்ள மத்திய புள்ளியியல் அமைப்பு சிஎஸ்ஓ அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆபீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது. அப்ப எது ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது அப்படின்னா மத்திய புள்ளியியல் அமைப்பு தான். ஓகேவா? அடுத்து தொழில்துறையின் உற்பத்தியை ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு ஐஐபி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், நுகர்வோர் விலை குறியீடு சிபிஐ கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் போன்ற குறியீடுகளை வெளியிடுகிறது. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அந்த ஆவணங்களை எது பாதுகாக்குது, எந்தெந்த குறியீடுகள் வெளியிடுகிறது, ஸோ இதை பத்தின அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் இயைபு 3 பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். என்னென்னு பாருங்க. முதன்மை துறை அப்படிங்கிறது வேளாண்மை துறை தான் இல்லையா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க, ஏன்னா மற்றது எல்லாமே நம்ம பார்த்த விஷயம் தான். முதன்மை துறையை நம்ம வேளாண்மை துறை அப்படின்னு எடுத்துக்கலாம், வேளாண்மை சார்ந்ததையும் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். கால்நடை பண்ணைகள், மீன் பிடித்தல், சுரங்கங்கள், காடுகள் வளர்த்தல், நிலக்கரி போன்ற மூலப்பொருட்களை உற்பத்தி செய்தல், இது எல்லாமே முதன்மை துறையில வரும். இரண்டாம் துறை தொழில்துறை இல்லையா. தொழில்துறையில என்னென்ன வரும் பாருங்க. இரும்பு மற்றும் எஃகு தொழில், ஜவுளி தொழில், சணல், சர்க்கரை, சிமெண்ட், காகிதம், பெட்ரோலியம், ஆட்டோமொபைல்ஸ் மற்றும் பிற தொழில்கள். மூன்றாம் துறை சேவைத்துறை, பணிகள் துறை இல்லையா. ஸோ அந்த பணிகள் துறையில என்னென்ன வரும்? அரசு, அறிவியல் ஆராய்ச்சி, போக்குவரத்து, வர்த்தகம், தபால், தந்தி, வங்கி, கல்வி, பொழுதுபோக்கு, சுகாதாரம் மற்றும் தகவல் தொடர்பு இதெல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. முதன்மை துறை வேளாண் துறை, இரண்டாம் துறை தொழில்துறை, மூன்றாம் துறை பணிகள் துறை. இது ஆல்ரெடி நம்ம என்னென்ன துறை அப்படிங்கிறத நம்ம படிச்ச விஷயம் தான், ரொம்ப டீட்டெயில்டாவே படிச்சிருப்போம். இது சும்மா பேசிக்கா மட்டும் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்து இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெவ்வேறு துறைகளின் பங்களிப்பு. இந்த வேற துறைகள் இருக்கு இல்லையா, இப்ப விவசாயம், தொழில், முதன்மை துறை, இரண்டாம் நிலைத்துறை, மூன்றாம் நிலைத்துறை, இந்த 3 துறைகளோட பங்களிப்பு என்னென்ன ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் பாருங்க. இந்தியாவில் பணிகள் துறை மிகப்பெரிய துறையாகும். ஸோ இந்தியாவில் இந்த பணிகள் துறை தான் மிகப்பெரிய துறை அப்படின்னு சொல்றாங்க. நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதலில் ஜிவிஏ. ஓகேவா? ஸோ இந்த ஜிவிஏ அப்படின்னா கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லுவோம். மொத்த மதிப்பு கூடுதல், கிராஸ் வேல்யூ ஆடட். பணிகள் துறைகள் 2018-19 92.2 லட்சம் கோடி அப்படின்னு மதிப்பிடுறாங்க. ஓகேவா? ஸோ அப்ப
பணிகள் துறை தான் இந்தியாவுல மிகப்பெரிய துறை. அது எவ்வளவு 2018-19 எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 92.26 லட்சம் கோடி அப்படின்னு மதிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? அதே விவசாய துறையில பாத்தீங்க அப்படின்னா 2வது பெரிய நாடு இந்தியா. உலகின் மொத்த விவசாய பொருட்களின் வெளியீட்டில் 7.39% இந்தியாவினால் வெளியிடப்படுகிறது. ஓகேவா? சோ உலகிலேயே இந்தியா வந்து 2வது பெரிய நாடு எதுல? வேளாண் உற்பத்தியில. சோ அதுல பாத்தீங்கன்னா விவசாய பொருட்களோட வெளியீட்டுல 7.39% இந்தியா வந்து வெளியிட்டிருக்கு. உலகில் இந்தியா தொழில்துறையில் 8வது இடத்திலும் பணிகள் துறையில் 6வது இடத்திலும் உள்ளது. சோ தொழில்துறையில 8வது இடத்துலயும் பணிகள் துறையில 6வது இடத்துலயும் இருக்கு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இயருக்கும் துறை வாரியா கொடுத்திருப்பாங்க. விவசாயத்துறையில இத்தனை % ஜிடிபிய, தொழில்கள்ல இவ்வளவு, பணிகள்ல இவ்வளவுன்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ 1950ல இருந்து 51 விவசாயத்துல 51.81, தொழில்கள்ல 14.16, பணிகள்ல 33.51. பாருங்க 1950 இத மத்ததெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க 1950 51ல இருந்து இப்ப 2017 18 இதை நோட் பண்ணுங்களேன். 51 81. ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னா 17 01, இங்க 14 16, 29 01, 33 25, 53 09. அப்ப பணிகள் துறை மிக அதிகமாக உயர்ந்திருக்கு, தொழில்கள் துறை உயர்ந்திருக்கு, விவசாயத்துறை மட்டும் என்ன இருக்கு? கம்மியா இருந்திருக்கு. அப்ப ஜிடிபி துறை வாரியா என்ன இருக்கு உங்களுக்கு? விவசாயத்துறை மட்டும் கம்மியா இருந்திருக்கு, மத்த 2 துறைகளும் அதிகமா இருந்திருக்கு. ஓகேவா? அடுத்து ஜிடிபியின் துறை வாரியான பங்களிப்பு. இது 2018-19. முதல்ல பாத்தீங்கன்னா 17-18ல கொடுத்திருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா 18-19ல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ வேளாண்மை துறை பாத்தீங்கன்னா ப்ளூ கலர். சோ 15.87. சோ அடுத்து பாத்தீங்கன்னா தொழில்துறை பாத்தீங்கன்னா 29.73. அடுத்து பணிகள் துறை 54.4. சோ பணிகள் துறை தான் இருக்கிறதே ரொம்ப அதிகமான வளர்ச்சியா வந்திருக்கு. ஓகேவா? இது எல்லாமே சொல்லிருப்பாங்க. ஒவ்வொரு துறைக்கும் இங்க பகுதி வாரியா சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத்துறையின் பங்களிப்பு உலக சராசரி 6.4% விட அதிகமாக உள்ளது. ஆனால் தொழில்துறை மற்றும் பணிகள் துறையின் பங்களிப்பு உலக சராசரியை விட 30%, தொழில்துறையிலும் 63%, பணிகள் துறையிலும் உள்ளது. சோ உலக சராசரியில பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்துல 6.4% தான். ஆனா தொழில்துறையில 30%, பணிகள் துறையில 63% உங்களுக்கு என்ன இருக்கு? குறைவாக உள்ளன. ஓகேவா? அடுத்து மொத்த மதிப்பு கூடுதல், அதாவது ஜிவிஏ அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஜிவிஏ அப்படின்னா என்ன அப்படின்னா இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்க, இதுதான் ஜிவிஏ அப்படின்னா ஜிடிபி கூட மானியம் மைனஸ் நேர்முக வரி. ஓகேவா? சோ மானியத்தை கூட்டி நேர்முக வரிய கழிச்சிருக்கு, அதாவது மானியத்தை கூட்டி வரிய கழிச்சிருக்காங்க. பொருளாதாரத்தில் ஒரு பகுதி தொழில் அல்லது துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பே மொத்த மதிப்பு கூடுதல். ஜிவிஏ அப்படின்னா என்ன சொன்ன? கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொன்னா. சோ ஜிவிஏ அப்படிங்கிறது ஜிடிபி கூட, மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்கு இல்லையா, அது கூட மானியத்தை கூட்டிட்டு வரிகளை கழிச்சிருக்காங்க. அந்த வரிகள் அப்படிங்கிறது நேர்முக வரி, விற்பனை வரி ரெண்டையுமே கழிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம். சோ பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் பாத்தீங்க அப்படின்னா பொருளியல் அறிஞர் அமர்த்தியா சென் கருத்துப்படி பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது பொருளாதார முன்னேற்றத்தின் ஓர் அம்சம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? சோ 11th புக்ல இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களோட பங்களிப்பு அப்படின்னு ஒரு போர்ஷன் நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? சோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அமர்த்தியா குமார் சென் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இவரை தான் சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து வறுமை மற்றும் பஞ்சம் அந்த மாதிரி அதை பத்தி சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? வறுமை மற்றும் பஞ்சம், வறுமை மற்றும் சமத்துவமின்மை, திறன் பற்றிய கருத்து, உரிமைகள், தொழில்நுட்ப தெரிவு, இந்த மாதிரி பொருளாதாரத்தை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? சோ அந்த இடத்துல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னா அதோட ஹெட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிந்தனை, அதாவது இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் பங்களிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ அமர்த்தியா குமார் சென் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ இதை சுருக்கி அமர்த்தியா சென் அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது பொருளாதார முன்னேற்றத்தோட ஒரு முக்கிய அம்சம் அப்படின்னு சொல்றாரு. பொருளாதார வளர்ச்சி மனிதனின் பொருள்சார் தேவைக்கு மட்டும் கவனம் செலுத்துகிறது. ஆனால் ஐக்கிய நாடுகளின் பார்வையில் பொருளாதார வளர்ச்சி என்பது வாழ்க்கை தரம் உயர்தல் அல்லது ஒட்டுமொத்த வளர்ச்சியில் கவனம் செலுத்துதல் ஆகும். சோ வளர்ச்சினா என்ன, முன்னேற்றம்னா என்ன அப்படிங்கிற
அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ வளர்ச்சி அப்படிங்கிறது பணத்தை சார்ந்தது, முன்னேற்றம் அப்படிங்கிறது பணம் தவிர மத்தது எல்லாமே சார்ந்தது. மேம்பாடு, அந்த இது இருக்கு இல்லையா. ஸோ வாழ்க்கை தரம் இது எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் பாத்தீங்கன்னா முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம டீட்டெயில்டா பார்த்துதான் இருக்கும். ஓகேவா. அடுத்து ஒரு பொருளாதாரத்தில் அல்லது நாட்டின் உற்பத்தியில் அதன் குறிப்பிட்ட காலப்பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி உயர்வு பண மதிப்பினால் அளவிடப்பட்ட அளவுகோலாகும். மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மொத்த தேசிய உற்பத்தி ஆகிய இரண்டும் பொருளாதார வளர்ச்சியை கணக்கிடும் முக்கிய அளவுகோல். மேலும் ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான அளவை கணக்கிட இது உதவுகிறது. அப்ப ஜிடிபியும் ஜிஎன்பியும் பொருளாதார வளர்ச்சியை கணக்கிறதுக்கு உதவுது. ஏன்னா நம்ம அங்க படிக்கும் போதே பார்த்தோம் இல்லையா. ஜிடிபினா என்ன, ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு நாட்டுல உற்பத்தி செய்யக்கூடிய இறுதிநிலை பண்டங்கள் பணிகளோட சந்தை மதிப்பை குறிக்குது. அதே ஜிஎன்பி பாத்தீங்க அப்படின்னா ஜிடிபி கூட எக்ஸ்ட்ராவா அந்த வெளிநாட்டுல சம்பாதிக்கக்கூடிய அந்த வருமானத்தையும் சேர்த்து சொல்லுது. அப்ப வருமானத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லுது. ஓகேவா. அததான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பொருளாதார முன்னேற்றம். பொருளாதார முன்னேற்றம்னா என்ன பாருங்க. ஒரு பொருளாதாரத்தின் பரந்த முறையில் தெளிவான உருவத்தை பொருளாதார முன்னேற்றம் காண்பிக்கிறது. உற்பத்தி நிலையை அல்லது பொருளாதாரத்தின் வெளியீட்டை அறிமுகப்படுத்துவது, மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவது ஆகியவை இதில் அடங்கும். சோ பணத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய அது எல்லாமே இந்த பொருளாதார முன்னேற்றத்துல வரும். அதிகமா நம்ம இதை பத்தி பார்த்தாச்சு இல்லையா. சோ இது உற்பத்தி அளவு அதிகரிப்பதை மட்டும் இல்லாம சமூக பொருளாதார காரணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளது. சோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இங்க கொடுத்திருப்பாங்க. ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு மனிதவள மேம்பாடு குறியீடு சரியானதாகும். சோ ஒரு பொருளாதாரத்தோட உண்மையான முன்னேற்றம் நம்ம அளக்கணும் அப்படின்னா HDI மனிதவள குறியீடு, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ அளவிடணும். அதுதான் பாத்தீங்கன்னா உண்மையான முன்னேற்றத்தை அளக்க உதவும். ஓகேவா. அடுத்து வளர்ச்சி பாதையில் ஜிடிபி மற்றும் வேலை வாய்ப்பு. இந்தியா தன் வளர்ச்சி பாதையில் முதலாவதாக நெருக்கமான வர்த்தக கொள்கையை எடுத்துக்கொண்டது. இது உள்நாட்டு தொழில்களுக்கு ஒரு உந்துதலையும் வெளிநாட்டு பொருட்களையும் நிறுவனங்களையும் சார்ந்தலையும் குறைக்கும் நிலையையும் ஏற்படுத்தியது. இந்தியா எல்லைகளை திறந்த வர்த்தக ஏற்க முடிவு செய்து அதன் பொருளாதாரம் தாராளமயமாக்கப்பட்டு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இந்திய பொருளாதாரத்திற்குள் அனுப்பதன் மூலம் 1991 ஆண்டு வரை இந்த பார்வை தொடர்ந்து 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் வேலை வாய்ப்பு உருவாக்கத்திற்கு ஒரு உந்துதல் வழங்கப்பட்டது. ஸோ ஜிடிபி பார்வையில என்னாச்சு, இந்தியா அதாவது 1991 அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பொருளாதாரத்துல நிறைய மாற்றங்கள், நிறைய திட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்ததால என்னாச்சு, வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிச்சது. அதாவது தொழில்துறையில என்ன பண்ணாங்க, நிறைய இது கொண்டு வந்தாங்க இல்லையா. சோ நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அப்ப தொழில்துறை வந்து வளர்ச்சி அதிகரிச்சது. அதே மாதிரி LPG கொண்டு வந்தாங்க. அதுலயும் உங்களுக்கு நிறைய வந்து தனியார் துறைகள் வந்து அதிகமா வந்தது. சோ வந்ததால என்ன ஆச்சு அப்படின்னா வேலை வாய்ப்பு அதிகரிச்சது. வேலை வாய்ப்பு அதிகரிச்சதால தனிப்பட்ட வருமானங்கள் எல்லாமே அதிகரிச்சது. சோ அதனால ஜிடிபியும் அதிகரிச்சது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. சோ பாருங்க, இவை அதிகரித்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப வேலை வாய்ப்பினை அதிகரித்து அதன் மூலம் வேலை வாய்ப்பு பற்றாக்குறையை நீக்குதல் ஆகியவற்றை மேற்கொண்டது. வறுமை ஒழிப்பு மற்றும் கிராமப்புற வளர்ச்சி ஆகியவை இந்திய வளர்ச்சி பாதையின் ஒரு பகுதியாகும். பொதுத்துறைக்கு குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. தனியார் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் கடுமையான ஒழுங்குமுறை மற்றும் தரநிலைக்கு உட்பட்டவை ஆயின. அரசாங்கமானது மக்களின் ஒரே பாதுகாப்பாளரும் சமூக நலத்திற்காகவும் செயல்படும் என்று நம்பப்பட்டது. ஓகேவா. சோ இதெல்லாமே அதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். சோ நம்ம இந்த இது பார்த்துக்கலாம், வேறுபாடு பார்த்துக்கலாம். இது ரொம்ப முக்கியம், எழுதி வச்சுக்கோங்க. சோ பொருளாதார வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் உள்ள வேறுபாடு ஆல்ரெடி நம்ம இதெல்லாமே பார்த்ததுதான், இருந்தாலுமே சும்மா எழுதி வச்சுக்கோங்க. பாருங்க, பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு குறுகிய கருத்து, இது ஒரு பரந்த கருத்து. இதுல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பொருளாதாரத்தில் வெளியிட்டு நேர்மறை அளவு மாற்றத்தை கொடுக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருளாதாரத்தை வெளியீட்டின் வளர்ச்சி கருத்தில் கொண்டு HDயின் குறியீட்டின் முன்னேற்றம், வாழ்க்கை தரத்தில் உயர்வு, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சி குறியீட்டை குறிக்கும். ஒட்டுமொத்த மகிழ்ச்சி குறியீட்டை குறிக்கும். இதோட அளவு இயல்பு, இது வந்து அளவோட இயல்பு, இது வந்து தரத்தோட இயல்பு. இது ஜிடிபி, ஜிஎன்பி, FDI, FII போன்ற அளவுகள் அதிகரிக்கும். இது வாழ்க்கை எதிர்பார்ப்பு விகிதம், குழந்தை எழுத்தறிவு விகிதம் மற்றும் வறுமை விகிதத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இது FDI, FII என்னன்னா, FDIனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். FIIனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இது இயற்கையில் குறுகிய காலத்தை உடையது, இது நீண்ட காலத்தில் உடையது. இது வளர்ந்த நாடுகள், இது வளர்ந்து வருகின்ற நாடுகள். நாட்டு வருமானத்தை அதிகரித்தல், இது நாட்டு வருமானத்தை மட்டுமல்லாமல் தனிநபர் வருமானத்தையும் அதிகரிக்கும். இது குறிப்பிட்ட காலம், இது தொடர்ச்சியான செயல்முறை, இது ஒரு தானியங்கி செயல்முறை. இது வந்து அரசாங்க தலையீட்டை மிகவும் நம்பியுள்ளது. ஓகேவா. சோ இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வளர்ச்சி, ரெண்டாவது
முன்னேற்றம். சோ வளர்ச்சி அப்படிங்கிறது பணம் சார்ந்தது, முன்னேற்றம் அப்படிங்கிறது பணத்தை தவிர மீதி நலம் சார்ந்தது அப்படின்னு வரும். ஓகேவா? சோ அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இந்த வேறுபாடு அப்படிங்கிறது நம்ம பார்த்துதான் இருப்போம். ஓகேவா? இந்தியாவில் கடந்த 2 சகாப்தங்களாக ஜிடிபியின் நிலையான அதிக வளர்ச்சியால் தனிநபர் வருமானம் அதிகரித்தும் முழு வறுமை குறைந்தும் காணப்படுகிறது. 12 ஆண்டுகளில் தனிநபர் வருமானம் 2 மடங்காக உயர்ந்துள்ளது. இந்தியா தனிநபர் வருமானத்தில் நடுத்தர வருவாய் நாடுகளின் பிரிவில் இடம் பிடித்துள்ளது. அப்ப ஜிடிபியால என்ன ஆயிடுச்சு? தனிநபர் வருமானம் அதிகரித்து தான் இருக்கு. 12 வருஷத்துல பாத்தீங்கன்னா தனிநபர் வருமானம் 2 மடங்கா உயர்ந்திருக்கு. நடுத்தர வருவாய் பிரிவுல நம்மளோட நாடு இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் 65 ஆண்டுகள் மற்றும் 5 வயதிற்குட்பட்ட 44% குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டுடன் உள்ளனர். சோ அப்ப பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்டது இத்தனை வருஷம் ஒருத்தவங்க பிறக்குறாங்க அப்படின்னா இத்தனை வருஷம் உயிரோட இருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்க்கறது தான் பாத்தீங்கன்னா அந்த ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 65 வருஷம் அப்படிங்கிற ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்குள்ளேயே 44% குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடோட இருக்காங்களா. 15 வருஷத்துக்கு மேல இருக்கவங்க 63% பேர் பாத்தீங்கன்னா கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்காங்களா. ஒப்பீட்டளவில் குறைந்த நடுத்தர வருவாய்கள் நாடு பாத்தீங்கன்னா 71% இருக்கா. இது பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளை விட இந்தியா வெவ்வேறான வளர்ச்சி பாதையை பின்பற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்திய முன்னேற்றத்தை ஆதரிக்கும் காரணங்கள். இந்தியாவில் 35 வயதிற்கு உட்பட்ட உழைக்கும் வயதில் வேகமாக வளரும் மக்கள் தொகையில் 700 மில்லியன் பேர் உள்ளனர். அடுத்த 20 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சிக்கான மக்கள் தொகை குறைவாக உள்ளது. இந்தியாவில் மக்கள் தொகை மாற்றத்தில் கடந்த 2 சகாப்தங்களாக உழைக்கும் வயது மக்களின் பங்கு 58% 64% உயர்ந்துள்ளது. சோ இதெல்லாமே இப்ப ஆக்சுவலா அதிகமான மக்கள் தொகை வந்துட்டாங்க. ஓகேவா? சோ அதனால அதெல்லாமே ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். ரொம்ப முக்கியமானதும் கிடையாது அது. ஓகேவா? அடுத்து மனித வள மேம்பாட்டு குறியீடு HDI. மனித மேம்பாட்டு குறியீடுன்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? மனித மேம்பாட்டு குறியீடு என்பது 1990ஆம் ஆண்டு பாகிஸ்தான் இது பாத்தீங்கன்னா மஹப். ஓகேவா? சோ மஹபப் அப்படின்னு வரும். உல் ஹக் என்ற பொருளியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, வயது வந்தோரின் கல்வியறிவு மற்றும் வாழ்க்கை தரம் ஜிடிபியின் மடக்கை செயல்பாடு என கணக்கிடப்பட்டு வாங்கும் சக்தி சமநிலைக்கு சரி செய்யப்படுகிறது. PPP அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதை யாரு அறிமுகப்படுத்தினா அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளியல் அறிஞர். இவரோட பேர் 11th எக்கனாமிக்ஸ்ல கரெக்டா இருக்கும். அதை பார்த்து வச்சுக்கோங்க. நான் அதை காட்டுறேன். ஓகேவா? அடுத்து UNDP-யில் வெளியிடப்பட்ட சமீபத்திய மனித வளர்ச்சி மதிப்பீடுகளில் இந்தியா 189 நாடுகளில் 130வது இடத்திற்கு உயர்ந்துள்ளது என வெளியிடப்பட்டுள்ளது. 1990-2017 இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவின் HDI மதிப்பு 0.427 இருந்து 0.640 உயர்ந்துள்ளது. கிட்டத்தட்ட 50% அதிகரித்து மில்லியன் மக்களின் வறுமையை போக்கி நாட்டின் குறிப்பிடத்தக்க குறியீடாக உள்ளது. சோ அப்ப அந்த மனிதவள குறியீடு அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு 50%. ஓகேவா? சோ இதுவே 11th புக்ல இதை பத்தின கொஞ்சம் டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதை நம்ம பாத்திரலாம். ஓகேவா? சோ 11th புக்ல யூனிட் 8. ஓகேங்களா? சோ 11th எக்கனாமிக்ஸ் யூனிட் 8ல இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் அப்படிங்கிற இடத்துல மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிற இடத்துல 2 மேம்பாட்டு குறியீடு இருக்கும். ஓகேவா? சோ அதை நம்ம பாத்திரலாம். மனித வள மேம்பாட்டு குறியீடு HDI பாருங்க. 1990 முதல் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் மனித மேம்பாட்டு அறிக்கையை பிரசுரம் செய்கிறது. இக்குறியீடு கீழ்கண்ட 3 குறியீடுகளை அடிப்படையாக கொண்டது. இக்குறியீடு நாடு, மாநிலம் மற்றும் மாவட்ட அளவில் தற்போது தயாரிக்கப்படுகிறது. அரசாங்கத்திற்கு மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிய HDI பயன்படுகிறது. அப்போ அரசாங்கத்துக்கே மக்களோட வாழ்க்கை தரம் தெரியணும் அப்படின்னா HDI ரொம்ப முக்கியமானது. HDI அப்படிங்கிறவரு பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த பொருளியல் என்ன மஹபூப் உல். பாருங்க, இதுதான் ஸ்பெல்லிங். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? MAHBULULHAQ மஹபூப் உல் ஹக். ஓகேவா? என்பவர் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென்குமார். ஓகேங்களா? அமர்த்தியா குமார் சென் அவர்களும் 1990 மேம்படுத்தினர். இதனை ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் UNDP யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் புரோகிராம் வெளியிட்டது. சோ அவங்கதான் மேம்படுத்தினாங்க. ஆனா அதை யாரு வெளியிட்டாங்க அப்படின்னா
ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் தான் வெளியிட்டாங்க. இது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் அமைக்கப்படுகிறது. சோ ரொம்ப முக்கியமானது. சோ இதுல 3 இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கும். பாருங்க, இதுதான் வாழ்நாள் என்பது பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பின் மூலம் கணக்கிடப்படுகிறது. சோ பிறக்கும் போது இவ்வளவு வருஷம் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு போடுவாங்க இல்லையா? சோ அதுதான் வாழ்நாள் அப்படின்னு, ஆயுட்காலம் அப்படின்னு அதை தான் சொல்றாங்க. அதே மாதிரி கல்வி தகுதி, வாழ்க்கை தரம் வாங்கும் சக்தியின் அடிப்படையிலான தனிநபர் வருமானத்தை கொண்டு கணக்கிடப்படுகிறது. சோ வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது ஒருத்தங்க தனிநபர் வருமானத்தை வச்சு எவ்வளவு வாங்க முடியும் அப்படிங்கிறத பொறுத்து கணக்கிடுறாங்க. இந்த 3 ரொம்ப முக்கியமானது. மனித மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிடுவதற்கு முன் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச மதிப்புகள் ஒவ்வொரு குறியீட்டிலும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. ஒவ்வொரு பரிணாமத்திலும் அதன் செயல்பாடுகள் 0க்கும் 1க்கும் இடையிலான மதிப்பில் கீழ்கண்ட முறையில் கணக்கிடப்படுகிறது. சோ 0க்கும் 1க்கும் இடையில இந்த கணக்கிடுறாங்க. ஓகேவா? வளர்ச்சி குறியீடு 1980 முதல் 2011 வரை குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேறியுள்ளது. ஸோ 1980 இருந்து 2011 வரைக்கும் இந்த HDI அப்படிங்கிறது முன்னேறி இருக்கு. 1981 0.302 இருந்தது. 2011 0.472 உயர்ந்திருக்கு. ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற சபையின் சமீபத்திய மனித முன்னேற்ற அறிக்கையின்படி 2016 188 நாடுகள்ல இந்தியா 131வது இடத்துலயும், ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இருந்திருக்கு. சோ HDI பொறுத்த வரைக்கும் 188 நாடுகள்ல இந்தியா எத்தனாவது நாடா இருந்திருக்கு? 131வது நாடா இருந்திருக்கு 2016. 188 நாடுகளில் இந்தியா நடுத்தர அளவிலான மனித மேம்பாட்டு வலயத்திற்குள் உள்ளது. ஓகேவா? சோ ரொம்ப முக்கியமானது அது எல்லாமே. அடுத்து பாருங்க, இந்தியாவிற்கான மனித மேம்பாட்டு குறியீடு 2010 0.580 இருந்தது. 2015 0.624 உயர்ந்திருக்கு. 2014 ஆண்டு பாத்தீங்கன்னா இந்தியாவோட தரவரிசை 131 இருந்திருக்கு. சோ அப்ப 2016, 14 ரெண்டுலயுமே 131 தான் இருந்திருக்கு. ஓகேவா? சோ அதுதான் சொல்லியிருப்பாங்க. சோ அடுத்து பாருங்க, மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று பிஸ்வஜித் குஹா, ஓகேவா? சோ அவர் சொல்லியிருக்காரு. அவர் HDI 1, 2, 3 மற்றும் 4 என 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியுள்ளார். HDI 1 என்பது ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் மனித மேம்பாட்டு அறிக்கையினை பொறுத்துள்ளது. வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு மற்றும் நகரமாதல் போன்ற 3 பரிணாமங்களை சேர்ப்பதன் மூலம் அவர் மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான எல்லையை விரிவுபடுத்தியுள்ளார். இதெல்லாமே பாயிண்டா போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா ஒன்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப டீடைல்டா படிக்க வேணாம். ஓகேவா? சோ மனித மேம்பாட்டு குறியீடுனா என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் மனித மேம்பாட்டு குறியீடை கணக்கிட தேவையான புள்ளி விவரங்களை மேம்படுத்தவும் குறியீட்டை விரிவுபடுத்தவும் தொடர்ச்சியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் 3 நாடுகள் HDI-ல நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து. நார்வே 0.949, 0.939, 0.939. சோ நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து செய்திறன் குறியீட்டெண் PQLI, ஓகேவா? பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். இது பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, இது செய்திறன் குறியீட்டெண்ணை மோரிஸ் டி மோரிஸ் அப்படிங்கிறவர் உருவாக்கி இருக்கார். சோ மோரிஸ் டி மோரிஸ் அப்படிங்கிறவரு இந்த PQLI உருவாக்கி இருக்காரு. இது ஒரு நாட்டோட வாழ்க்கை தரத்தை அளவிட பயன்படுகிறது. இது பாத்தீங்க அப்படின்னா இதற்காக அவர் எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், குழந்தை இறப்பு வீதம் மற்றும் எழுத்தறிவு வீதம் போன்ற 3 குறியீடுகளை பயன்படுத்தியிருக்காரு. அப்ப 3 குறியீடை பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பயன்படுத்தியிருக்காரு. 1 அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் இந்த பாத்தீங்கன்னா ஆயுட்காலம் 28க்கு தான் 1ன்னு கொடுத்திருப்பாரு. 100 அப்படிங்கிறது ஆயுட்காலம் 77க்கு கொடுத்திருப்பாரு. ஓகேவா? அதே மாதிரி 77 அப்படிங்கிற 100 1973லயே ஸ்வீடன் நாடு ஃபர்ஸ்டா வந்துருச்சு. ஓகேவா? அதாவது இது. ஓகேவா? சோ இந்த இடத்துல 100 அப்படிங்கிறது தான் இடம், 1 அப்படிங்கிறது லாஸ்ட் இடம். ஓகேவா? 100 அப்படிங்கிறது 77 வயசு, 1 அப்படிங்கிறது 28 வயசு. 100 அப்படிங்கிற 77 வயசை ஸ்வீடன் நாடு 1977லயே அடைஞ்சிருச்சு. 1 அப்படிங்கிற 28 வயசை 1960ல யார் வாங்கியிருக்கா? கயனா பிசாவோ அப்படிங்கிற நாடு அப்பயே வந்துருச்சு. ஓகேவா? சோ
எல்ஐக்கும் ஹெச்டிஐக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் சொன்னதை விட இதுதான் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா ஹெச்டிஐல வருமானம் சேர்க்கப்படுது, பிக்யூஎல்ஐல வருமானம் சேர்க்கப்படல. ஓகேவா? சோ ஹெச்டிஐ வருமானம் சேர்க்கப்படுது, பிக்யூஎல்ஐ வருமானம் சேர்க்கப்படல. உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாட்டை ஹெச்டிஐ குறிப்பிடுகிறது. பிக்யூஎல்ஐ பாத்தீங்கன்னா உடல் சார்ந்ததை மட்டும் தான் குறிப்பிடுது, பணம் சேர்க்கப்படல. சோ வருமானம் வரலனாலே பணம் வராது. ஓகேவா? சோ அப்ப பிக்யூஎல்ஐ பணம் கிடையாது, உடல் சார்ந்த மேம்பாடை மட்டும் தான் குறிப்பிடுது, வருமானம் கிடையாது. ஹெச்டிஐ வருமானத்தை குறிப்பிடுது, உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாட்டை குறிப்பிடுது. சோ இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கோங்க. ஹெச்டிஐனா என்ன, பிக்யூஎல்ஐனா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து 11th புக்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், அதனாலதான் இதுலயே கொண்டு வந்து நான் உங்களுக்கு நடத்தினேன். ஓகேவா? சோ இதுதான் சொல்லியிருப்பாங்க. இந்தியா கடுமையான சட்ட முறையையும் அதிகமான ஆங்கில மொழி பேசு இதெல்லாம் தேவையில்ல. ஓகேவா? சோ இங்க என்ன கொடுத்திருப்பாங்க பாருங்க. அடுத்து ஜிடிபியின் வளர்ச்சி மற்றும் பொருளாதார கொள்கைகள். சோ வளர்ச்சி பொருளாதார மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை அதிகரிப்பதற்கு சுதந்திரம் பெற்றதில் இந்திய அரசு பல கொள்கைகளை உருவாக்கியுள்ளது. சோ வேளாண் கொள்கை. சோ நிறைய கொள்கை நம்ம இதுல பார்த்தாச்சு. 3 கொள்கை கொடுத்திருப்பாங்க. வேளாண் கொள்கை, தொழில் கொள்கை, அதுக்கப்புறம் புதிய பொருளாதார கொள்கை. புதிய பொருளாதார கொள்கை எல்பிஜி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதே மாதிரி தொழிற்கொள்கையும் நம்ம பார்த்தாச்சு. 1948 தொழிற்கொள்கை, இந்த மாதிரி நிறைய தொழிற்கொள்கையும் நம்ம பார்த்தாச்சு. சோ வேளாண் கொள்கை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. உள்நாட்டு வேளாண்மை மற்றும் வெளிநாட்டு வேளாண்மை இறக்குமதி பொருட்கள் பற்றிய அரசின் முடிவுகளையும் நடவடிக்கைகளையும் பற்றியது வேளாண் கொள்கை. அப்ப உள்நாட்டு வெளிநாட்டு வேளாண்மை ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை பத்தின அரசின் முடிவு நடவடிக்கை தான் பாத்தீங்கன்னா வேளாண் கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. சில பரவலான கருப்பொருட்கள் இடர் மேலாண்மை மற்றும் சரி செய்தல், பொருளாதார நிலைத்தன்மை, இயற்கை வளங்கள், சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, உள்நாட்டு பொருட்களான சந்தை, இது எல்லாமே வேளாண் கொள்கையில அடங்கும். சில வேளாண்மை கொள்கைகள் என்னென்ன அப்படின்னா விலை கொள்கை, நில சீர்திருத்த கொள்கை, பசுமை புரட்சி, பாசன கொள்கை, உணவு கொள்கை, விவசாய தொழிலாளர் கொள்கை மற்றும் கூட்டுறவு கொள்கை. இது எல்லாமே விவசாய கொள்கை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழில்துறை கொள்கை எல்லாமே நம்ம பார்த்ததா. 1948 தொழில்துறை இந்த மாதிரி நிறைய தொழில்துறை கொள்கை இருக்கு. இது எல்லாமே நம்ம பார்த்தது. அதே மாதிரி புதிய பொருளாதார கொள்கை தான் பாத்தீங்கன்னா எல்பிஜி. அதை பத்தினும் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ இது எல்லாமே தொழில்துறை கொள்கையில தொழில்துறையை வந்து அதிகப்படுத்தி வேலை வாய்ப்பு உருவாக்கி மக்களோட அந்த வாழ்க்கை தரத்தை வந்து அதிகரிச்சிருப்பாங்க. இதை பத்தி இன்ஃபர்மேஷன் இருக்கும். நம்ம இதெல்லாமே டீட்டெயில்டா பார்த்தாச்சு. இந்த பேராகிராஃப் முடிச்சுட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? சோ மொத்த தேசிய மகிழ்ச்சி GNH, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம். GNH என்ற வார்த்தையை 1972 உருவாக்கியவர் ஜிகமே சிங்கே வாங்ஹக் என்ற பூட்டான் அரசர். ஓகேவா? சோ பூட்டான் அரசர் தான் இந்த GNH அப்படிங்கிற வார்த்தையை 1972 உருவாக்கினார். அவர் பம்பாய் விமான நிலையத்தில் நிதிகாலங்கள் என்ற பத்திரிகைக்கு பிரிட்டிஷ் பத்திரிகையாளரின் நேர்காணலில் GNPயை விட GNH மிக முக்கியம் என்று சொன்னார். ஓகேவா? சோ பினான்சியல் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையில GNPயை விட GNH அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? மொத்த நாட்டு வருமானத்தை விட மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பூட்டான் அரசர் வந்து சொல்றாரு. ஓகேவா? அவர் தான் GNH அப்படிங்கிற அந்த வார்த்தையை உருவாக்குனாரு. 2011 ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது. உறுப்பு நாடுகள் பூட்டானை ஒரு எடுத்துக்காட்டாக பின்பற்றி மகிழ்ச்சியையும் நல்வழியையும் மகிழ்ச்சி என அழைத்தனர். அடிப்படை மனித குறிக்கோள் பாருங்க. GNHோட 4 தூண்கள் என்னென்ன, இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும், நல்ல ஆட்சித்திறன். இந்த 4மே GNH மொத்த தேசிய மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அதோட தூண்கள் அப்படின்னு சொல்லலாம். உளவியல் நலன், உடல் நலம், நேர பயன்பாடு, கல்வி, கலாச்சார பன்முகத்தன்மை, நல்ல ஆட்சித்திறன், சமூகத்தின் உயர்வு, சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை, வாழ்க்கை தரம் ஆகிய GNH 9 களங்களாக கருதப்படுகிறது. 4 தூண்கள் 9 களங்கள். அப்ப களங்கள் என்னென்ன, தூண்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா GDP அப்படிங்கிற அந்த லெசன் முடியுது. ஓகேங்களா? சோ 10th ரொம்ப முக்கியமான லெசன் இது. ஓகேவா? சோ ரொம்ப 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 ஃபுல் டீடைல் வந்து GDP பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். சோ ஃபுல்லாவே எல்லாத்தையும் நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ் அடுத்த இதுல பார்க்கலாம். ஓகேங்களா? சோ நல்ல பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அடுத்து நீங்க ரீகால் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.